வணக்கம் நட்புகளே. இன்று நாம் பார்க்கப் போவது சிறு வயதில் செய்து சாப்பிட்ட கூட்டாஞ்சோறு. மாதம் ஒரு முறையாச்சும் எங்கள் வீட்டு தெருவில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து அடுப்பில் செஞ்சு ஒன்றாக சாப்பிட்ட கூட்டாஞ்சோறு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இன்று காணும் பொங்கல். ஸோ நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லா வகை காய்கறிகளும் வச்சுக்கலாம். எல்லா வகை காய்கறிகளும் இதில் இருக்குது. அதை தவிர எல்லா வகை கீரைகளும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் இருக்குது. கிழங்கு வகைகளும் இருக்குது. அப்புறம் தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், சும்மா கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு வகைகள், வெந்தயம், மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டுனது, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி. இதில் அரிசி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் புழுங்கரிசி, கடலைப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், பாசிப்பருப்பு கொஞ்சம், எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அதில் போடுறதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம், கரம் மசாலா, சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், இது எல்லாமும். ஸோ இது எல்லா ஐட்டமும் சேர்ந்து செய்கிறதுனால தான் இதுக்கு கூட்டாஞ்சோறுன்னு பேர். தாளிப்பதற்கு எண்ணெய். இப்போ இதை குக்கரில் செஞ்சிடலாம். அப்போல்லாம் அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சு செய்வோம். இப்போ நான் அதை உங்களுக்கு குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா காயும் சேர்ந்து இதில் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ எண்ணெயோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காய கட்டி, இந்த மசாலா பொருள் 2-3 எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கடுகு வெடித்ததும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டுனது, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். அது கொஞ்சம் வதங்கினதும் எல்லா வகை கீரை இதில் நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை, கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம அரிஞ்சு வச்ச கலவை காய்கள் எல்லா காயும் அதில் போட்டுக்கலாம். நான் இதில் மாங்காவும் போட்டிருக்கேன். எல்லா காயும் போட்டிருக்கேன். கத்திரிக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், புடலங்காய், கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, பீன்ஸு, அவரைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் இன்னும் கொஞ்சம் காய்கள் எல்லாமும் போட்டிருக்கேன். பாகற்காயும் போட்டிருக்கேன். அவரைக்காய், பச்சை பட்டாணி, என்கிட்ட இருந்த எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதங்கணும். இதுலேயே குழம்பு மிளகாத்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலாத்தூள் எல்லாமும் இதில் போட்டுடலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவும் இதில் போட்டுடலாம். இதுக்கும் இப்போது தேவையான உப்பும் போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து கொடுக்கணும்.
ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதக்கணும். காயெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஊற வச்ச பருப்புகள், அரிசி எல்லாம் சேர்ந்ததை அதில் போட்டுக்கணும். எல்லாம் போட்டு இந்த அரிசி வேகிறதுக்கு, காய் வேகிறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து தண்ணி ஊற்றணும். நான் வந்து 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு, சேர்ந்த பருப்பு எல்லாம் சேர்த்து நான் சின்ன டம்ளரில் 2 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி, பருப்பு எல்லாம் சேர்ந்தது. இப்போது காய் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போது 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போது 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். மேலே ஆவி வந்துச்சு. விசில் போட்டு வெயிட் போட்டு 5 விசில் வச்சுக்கலாம். அப்புறம் வச்சுட்டு அதை திறந்து பார்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். சாதம் இப்போது எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். எல்லா காயும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு மணக்க மணக்க. இதில் எல்லா காயும் இருக்கிறதுனால, எல்லா கிழங்குகளும் இருக்கிறதுனால, எல்லா கீரைகளும் இருக்கிறதுனால இது மிகவும் சத்து வாய்ந்தது. எல்லா வெரைட்டிஸ் இதுவும் இதில் கிடச்சிரும் நமக்கு. எல்லா விட்டமின்ஸ்களும் இதில் கிடச்சிரும் நமக்கு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நட்புக்களே. நன்றி, வணக்கம்.